முக்கிய செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கியுள்ளது. வழக்கில் முதல் சாட்சியமாக சேர்க்கப்பட்டுள்ள அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் நேரில் ஆஜராகியிருக்கிறார். செந்தில் பாலாஜி வழக்கில் முதல் சாட்சியிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. வங்கி தலைமை மேலாளர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணைக்காக வழக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, மேலும் தகவல்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவை தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவின் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதன் காரணமாக தொடரப்பட்ட பொய் வழக்கு என்றும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய தான் விரும்புவதாக செந்தில் பாலாஜி அன்றைய தினம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் சாட்சிகளின் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர் நீதிபதி அல்லி முன்பாக இன்று தொடங்கியது. அப்போது இந்த வழக்கில் முதல் சாட்சியமாக சேர்க்கப்பட்டுள்ள அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் நேரில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் விசாரணையை நடத்தினார். அதற்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா மற்றும் சகோதரர் அசோக்குமாரின் வங்கி கணக்குகள் தொடர்பான விவரங்களை சாட்சி கொண்டில் நின்றவாறு தலைமை வங்கி அலுவலர் பதிலளித்திருந்தார். அப்போது வங்கி தலைமை மேலாளர் அளித்த பதில்கள் சிலவற்றுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஆட்சேபமும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்களை தற்போது புதிதாக அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வங்கி தலைமை மேலாளரிடம் செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணைக்காக வழக்கின் விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். அதுவரை செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது 55வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.